இப்போ வந்து இந்த சிவி அந்த போர்டுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸோட போட்டோஸை ஒட்டிச்சு வச்சிருக்கோம். பிளஸ் உங்களோட போட்டோஸும் இருக்கு. ஏன் போட்டோ இருக்கா? அதை வந்து நாங்க பலூன் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம். பலூன் அடிச்சிட்டு அந்த செலிபிரிட்டி பார்த்து எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்லது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணோம். டோட்டலா 5 பலூன் அடிக்கிறோம். கம் ஆன் ஸ்டார்ட் கரோ. அம்மா மாமா தலைவர் விஜய் அவர்கள். ஆமா, இளைய தளபதி. இவரை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இவரோட மிகப்பெரிய ஃபேன். இவர் நிறைய ரீசன்ஸ்க்காக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட்டே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுவார். அண்ட் டான்ஸுக்கு அப்புறம் எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து இவரோட காமெடி சென்ஸ். அண்ட் அந்த குணத்தனமாக அந்த ஃபேஸ்லேயே வந்து தேவைப்பட்ட ஆக்ஷனும் காட்டுவார். ஸோ இதெல்லாம் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரீசெண்டாக வந்து அவங்க வீட்டுக்கு நான் டின்னர் போயிருந்தேன். நான் ஒய்ஃப் எல்லோரும் வந்து அவங்க வீட்டுக்கு டின்னர் போயிருந்தோம். அப்போ வந்து யூஸ்வலாக வந்து யாராவது வீட்டுக்கு டின்னர் போனால் வந்து நிறையா வந்து சர்வன்ஸ் இருப்பாங்க, சர்வ் பண்ணுறதுக்குலாம், குக் பண்ணுறதுக்கு, சர்வ் பண்ணுறதுக்குலாம். அங்கே வந்து அவரே வந்து சர்வ் பண்ணார். ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அண்ட் யூஸ்வலாக வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது அவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டு சர்வன்ஸோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். யூஸ்வலாக வந்து யாராவது வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து கரெக்டான சம்பளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விஜய் சார் வீட்டில் வந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஃபேஸில் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அதிலிருந்து தெரிஞ்சது அவர் வந்து எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற பீப்புள் வந்து எல்லாம் எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு நல்ல ஆக்டர், ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அப்படிங்கிறதுலாம் மீறி இஸ் a வெரி குட் ஹியூமன் பீயிங். வெரி நைஸ், சூப்பர், ரியலி. நெக்ஸ்ட் நண்பேண்டா பிரசன்னா. பிரசன்னா பற்றி சொல்லணும்னா சினிமாவில் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். நான் வந்து நாணயம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நான் வில்லனா பண்ணேன். நான் வில்லனா பண்ணதுக்கு ரீசனே வந்து பிரசன்னா அந்த படத்தில் ஹீரோங்கிறது தான். ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து 2 ஹீரோஸ் ஒரு படம் நடிக்கும் போது, அதுவும் எஸ்பெஷலி ஒருத்தர் பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது இன்னொருத்தர் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருந்தால் தான் அவங்க வந்து ஓப்பனாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பிரசன்னா பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவர் கலாய்ச்சிருப்பேன். அதெல்லாம் சுத்தமாக மைண்டே பண்ணாமல் நிறைய இடங்களில் வந்து அவரே வந்து எனக்கு சஜஷன்லாம் சொல்லுவார், மச்சி இந்த மாதிரி சொல்லி எனக்கு கலாயே அப்படின்ட்டு. அவர் யூஸ்வலாக வந்து ஷூட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கேரவேன் கொடுப்பாங்க. அது வந்து எப்போவுமே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கும் பிரசன்னாக்கும் வந்து ஒரே கேரவேன். அது எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசருக்கு வந்து செலவு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே கேரவேன் ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு. பட் ஆக்சுவலாக வந்து பிரசன்னா நானும் அந்தளவுக்கு க்ளோஸ். அந்தளவுக்கு வந்து ஜாலியெல்லாம் பேசிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு. அண்ட் இன்றைக்கும் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நான் வந்து பிரசன்னாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் கேட்பேன், கதை சொல்லி ஒப்பீனியன் கேட்பேன். அதே மாதிரி அவனும் எனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒப்பீனியன் கேட்பான். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ். நெக்ஸ்ட் மை ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஷெரீன். ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் படம். ஸோ வந்து சாங் ஷூட் பண்ணுறதுக்காக ரஷ்யா போகிறோம். நான் எப்படின்னா வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் கூட பேசவே மாட்டேன் அதிகமாக, கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு. அது ஃபர்ஸ்ட் படம் ஹீரோயின் போதெல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டுட்டேன் நான். அப்படியே ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு அவங்களா எதாவது பேசினா தான் ரியாக்ட் பண்ணுவேன். சரின்னு அந்த விழாமலே இருக்க முடியுமான்னு ஒரு சாங் இருக்குல்ல, இப்படி எல்லாம் மூவ்மெண்ட் பண்ணிருக்கேன். அந்த சாங்க்கு வந்து ரஷ்யா ஷூட்டிங் போயிருந்தோம். அதான் வந்து தமிழ் மூவிஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யாவில் ஷூட் பண்ணது. அவங்க பாவம் 2 பேர் பக்கத்தில் ஆடும்போது ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போது அவங்க காலை மிதிச்சிருவேன். இப்படி ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணால் வந்து மூஞ்சில் பட்டுரும். கை வேற லென்த்து ஜாஸ்தி இல்லை. ஸோ ஒரு சாங் முடியறதுக்குள்ள நீ நம்ப மாட்டீங்க, ஒரு தடவை அவங்க மூக்கில் அடிச்சு மூக்கில் பிளட் எல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரணகளை போட்டு தான் அந்த சாங் எல்லாம் எடுத்தோம். ரத்தம் சிந்தி அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கும் வந்து எனக்கு நல்ல ஒரு ரெகுலரா டச்ல இருக்கிற ஒரு ஹீரோயின். ஆமா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் சிம்பு. ஆமா, சிம்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சாங் பாடினங்காட்டி, எவனி ஒன்ன பட்டா சாங் பாடினங்காட்டி. ஓகே, அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா சிம்பு இஸ் a very good friend of mine. அதாவது எப்படின்னா வந்து ரெகுலர் டச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலராக பார்த்தா எந்த அளவுக்கு வந்து ஜாலியாக பேசுமோ அந்த அளவுக்கு எங்கே விட்டோமோ அங்கேருந்து மறுபடியும் ஆரம்பிப்பேன். சிம்புகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். அப்படி
லீ படம் ப்ரிவியூ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சிம்பு மட்டும் இருந்து ஒரு 1 hour வந்து படத்தில் எது நல்லா இருக்குது, எது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த மாதிரி நான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு ஒரு படத்தில் இன்வால்வ் ஆகி பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னார். அண்ட் எனி ஹெல்ப் நான் வந்து சிம்புகிட்ட எப்போனான்னு கேட்கலாம். இந்த நாணயம் படத்தில் வந்து ஒரு சாங் தங்க கதவை திரடா அப்படின்னு ஒரு சாங் நானும் பிரசன்னா ஆடிருப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது வேறு வாய்ஸ். ஷூட் போகும்போது பிரசன்னாவோட இதுக்கு வந்து தேவிஸ்ரீ பிரசாத் பாடியிருந்தாரு, மியூசிக் டைரக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் பாடினார். எனக்கு வந்து ஈக்குவலி ஒரு ஃபேமஸான பர்சன் பாடணும், யாரை பாட வைக்கலாம்னு ஒரே டவுட்டு. எனக்கு டக்குன்னு நான் சிம்புக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மச்சி நீ பாடுறியா அப்படின்னு. எதுவுமே கேட்கல, எங்கே ரெக்கார்டிங் எப்போ வரும்னு சொல்லி நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி அது வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பேன். அப்படி அது வந்து எனக்கு சிம்பு கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். சூப்பர். ஓகே, கடைசி இது அப்பா அப்பா பத்தி என்ன சொல்றது, நிறைய விஷயம் இருக்குது, எதை சொல்றது? எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இல்லாட்டி வீட்ல வந்து அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கறது. அப்பா பத்தி சொல்லணும்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து நல்ல ஆர்டிஸ்ட், வெரி குட் ஆர்டிஸ்ட். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவார். அது நடிகன் மாதிரி ஒரு காமெடி ஹீரோவா இருந்தாலும் சரி, ஒரு வால்டர் வெற்றிவேல் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல், அண்ட் இப்போ சமீபத்தில் வந்து பெரியார் 50 ரூபா நோட்டு எது கொடுத்தாலும் வந்து ஈஸியாக பண்ணிருக்காரு. ஆங்கராவும் சூப்பரா எழுதிட்டு இருக்காரு. ஆங்கராவும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. டிவி ஆட்ஸ்லையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வீட்லேயே வந்து அவர் வந்து ரொம்ப ஜாலி டைப் தான். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். நல்லா வரைவார். எனக்குலாம் சுத்தமாக வரையவே வராது. எப்படின்னா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோ வந்து கண்ணை மூடிட்டு வரைவார். கண்ணை ஒரு கையில பெண்ணு கொடுத்து கண்ணை மூடிட்டு வரைய சொன்னா ஈஸியா வரைஞ்சிருவார். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஆர்டிஸ்ட். அண்ட் அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் சாரோட ஃபேஸ் வந்து அவருக்கு மைண்ட்ல ஊறி இருக்கு. ஆமா ஆமா. இந்த கேம் ஆடும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னா நான் இப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த டைம் எங்க வீட்டில் என்னோட பர்த்டே பார்ட்டி. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டினா யூஸ்வலாக அந்த கேம்ஸ் எல்லாம் தான் இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணாரு, என்னோட ஃபேஸை வந்து வரைஞ்சிட்டு செவுத்துல மாட்டிட்டு எல்லாரும் கண்ணை கட்டிட்டு வந்து எனக்கு வந்து மீசை வரையணும். அதான் கேம். அவங்க மீசை வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ள என் மூஞ்சி நீங்க பாத்துருக்கீங்க. மீசைக்குள்ள ஃபுல்லா தாடி எல்லாம் போட்டு மூஞ்சி வரி குத்துற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய ரசிக்கும்படியான கதைகள்லாம் சொன்னீங்க எங்களுக்கு. நீங்க 5 செலிபிரிட்டி பத்தி சூப்பர் சொன்னீங்க. உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.